பிரைஸ் ஜீசஸ். நம்ம லைஃப்பில் எப்பயுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம முன்னாடி மலை மாதிரி நின்றுட்டுருக்குல்ல. இட் குட் பி a semester exam, a broken relationship or financial stress. நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மலையை பார்த்து பயந்து அழுகிறோம். இல்லைனா நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வருது. பட் imagine going up to a giant wall, shouting at it to clear out of your way and watching it actually disappear. Today, Jesus ஒரு சூப்பர் நேச்சுரல் சீட்டிங் கோட், அதாவது ரகசிய வழி சொல்கிறாரு. நம்ம அமைதிக்கு தடையாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. அதுதான் இன்னைக்கான பொருள். மார்க் அதிகாரம் 11 வசனம் 11 26 வரை. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்று தம் உள்ளத்தில் ஐயம் ஏதுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். மார்க் 11:23. ஆக்சுவலி கான்டெஸ்ட் என்னன்னா, ஜீசஸ் அண்ட் டிசைபிள் போகும்போது வழியில் ஒரு ஃபிக் ட்ரீயை பார்த்து இதில் ஃப்ரூட்டே இல்லைன்னு சபிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த ட்ரீ வேரோட காஞ்சு போச்சு. பீட்டர் என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்கும்போது தான் ஜீசஸ் இந்த மவுண்டைன் மூவிங் ஃபெய்த்தை பற்றி சொல்கிறாரு. Do not talk to God about how big your mountain is. Talk to your mountain about how big your God is. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, we have to stop feeding our doubts. எனக்கு அது நடக்காது, எனக்கு எப்போவுமே பேட் சுச்சுவேஷன்ஸ் தான் வரும், இப்படி தான் இருப்பேன்னு ஒரு டவுட்டை உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். டவுட் வந்தால் ஃபெய்த் அவுட் ஆகிடும். உங்கள் டிப்ரெஷனை பார்த்து, உங்கள் ஃபெயிலியரை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சே, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், என் முன்னாடி இருக்கிற இந்த பயம் நகர்ந்து போட்டோம். ஆல்சோ ப்ரே லைக் இட்ஸ் ஆல்ரெடி டன். நீங்கள் ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. எக்ஸ்பெக்ட் காட் டு ஸ்டெப் இன் அண்ட் ஷிஃப்ட் த ரியாலிட்டி. வென் யூ ஸ்டாண்ட் வித் ஜீரோ டவுட், காட் மூவ்ஸ் த மவுண்டைன் you cannot climb. Just step out with full confidence in your journey with Christ. Prayer. அன்பு இயேசப்பா, எங்கள் முன்னாடி மலை மாதிரி நிற்கிற இந்த பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பயப்படக்கூடாதுன்னு இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துனதுக்காக நன்றி. Give me an unshakable faith. என் ஹார்ட்டில் இருக்கிற எல்லா டவுட்டையும் ஓரமாக தூக்கி போட்டுட்டு உங்களை ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். Lord, let my mountains move in your holy name. Amen. Peace be with you.